ராகி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து அதில் 2 கப் ராகி போட்டுக்கிறேன். இந்த 2 கப் ராகிக்கு வந்து 1/2 கப் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி இது ரெண்டுத்தையும் நல்லா களைஞ்சி எடுத்துப்போம். நல்லா அலசினதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். நைட்டு ஃபுல்லாக இதை அப்படியே விட்டுட்டேன். மாவு நல்லா பொங்கி இருக்கு. இப்போ ராகி தோசை வாக்குறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கல் எடுத்துக்கிறேன். கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா மெலிசாக இட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது போல் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுப்போம். ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு.